ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சுழியம் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். தீபாவளி அப்படின்னாலவே அதிரசம், முறுக்கு, சோமாசு இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த சுழியம் இல்லாத தீபாவளியுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த ட்ரெடிஷ்னலான சுழியம் ரெசிபியை உடையாமல் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற பச்சை பருப்போடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. பருப்பை கழுவுறதுக்காக பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற போல தான் இருக்கும், ஆனால் நம்ம கழுவும் போது அதுலேருந்து அழுக்கு வரும். அதனால் ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சை பருப்பை கழுவுனதுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பருப்பை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த உருண்டையோட பேரை வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் சொய்யா உருண்டைன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக நான் சுழியம் சொல்லியிருக்கேன். சில பேர்லாம் வந்துட்டு சுசியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த உருண்டையோட நேம் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர்லேருந்து 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பச்சை பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியோட அளவுமே கரெக்டாக இருக்குன்றதால தண்ணி அடியில் கொஞ்சம் கூட நிற்கல பாருங்கள். பச்சை பருப்பை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணும். அந்தளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். வேக வச்ச இந்த பச்சை பருப்பு கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், அதுக்கப்புறம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பாரம்பரிய முறைப்படி சுழியம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் நான் கடலைப்பருப்பு பூர்ணம் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருப்பேங்க. அந்த சுழியம் ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த சுழியம் ரெசிபியில் மைதா மாவு யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு மாவு அரைச்சி செய்வோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது பச்சை பருப்பு கூட நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக நமக்கு இலகி வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி வரும். இந்த பச்சை பருப்பு நல்லா அந்த மாதிரி கெட்டியாகி வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பச்சை பருப்பு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தலை இருக்கிற போல் கெட்டியாச்சு அப்படின்னாலவே போதுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாகிடும். லாஸ்ட்டாக இந்த பூர்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது பூர்ணத்தோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பூர்ணத்தோடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும். இந்த பூர்ணத்தோடைய சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம சுழியம் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பச்சை பருப்பை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவு கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும்போது சுழியம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி அது மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவில் தண்ணி சேர்த்துக்காமல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவில் எந்த ஒரு கட்டிகளுமே வராத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான மாவாக கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துருந்தோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீந்து போயிடாமல் கரெக்டாக இருக்கும். எடுத்த உடனே மாவில் நிறையா தண்ணி சேர்த்து கலந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு கூட தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆனால் தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது.
கரெக்டாக ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிவிட்டு உப்பு அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மாவில் வந்துட்டு இந்த மாதிரி விரலை விட்டு பாருங்கள். அந்த விரலை சுற்றி நல்ல ஒரு திக்கான லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. சுழியம் செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம பூர்ணம் வந்து செஞ்சு சூடு ஆற விட்டுருந்தோம்ல, பூர்ணத்தோடைய சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அந்த பூர்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. பூர்ணத்தை கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது கையில் பிசு பிசுன்னு ஒட்டுச்சு அப்படின்னா கையில் கொஞ்சமாக நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சுழியத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பூர்ணத்துலேயும் நம்ம இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு சுட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பூர்ணத்தை மாவில் போடுறதுக்கு முன்னாடி மாவு வந்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ண உருண்டைகளை இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூர்ண உருண்டைகளை மாவில் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். சுழியம் சுட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் சுழியம் சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டு பாருங்கள். எண்ணெயில் விட்டதுமே மாவை சுற்றி பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் மைதா மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வரும். இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அப்படின்னு. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ண உருண்டைகளை மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்ததும் எந்த அளவுக்கு அதை சுற்றி நிறைய பபுள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரும்போது இந்த உருண்டைகளை நம்ம திருப்பி விடலாம். உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உருண்டைகள் வந்து உடஞ்சி உள்ளே இருக்க பூர்ணம் எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகி கருப்பு கருப்பாக ஆகிடும். அதனால் உருண்டைகள் மேலே இருக்கிற இந்த பபுள்ஸோடைய அளவு வந்து பாதி அளவுக்கு குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு உருண்டைகள் மேலே இருக்கிற அந்த பபுள்ஸ் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம உருண்டைகளை திருப்பி விடலாம். உருண்டைகளை திருப்பி விடும்போது பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் அப்படியே முழுசாகவே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உருண்டைக்குள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் வந்து வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே வேக வச்சுட்டோம். மேலே இருக்கிற அந்த மைதா மாவு மட்டும்தான் வேகணும். சுழியம் உருண்டைகளை எண்ணெயில் வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மேல் மாவு நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா மேல் மாவுடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், மாவு வேகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சுழியம் உருண்டைகள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோடைய கலர் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலேருந்து இந்த உருண்டைகளை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே சுழியத்தை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எண்ணெயே குடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள பூர்ணம் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சுழியத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த உருண்டைகள்லாம் உடையாமல் முழுசாக இருக்குன்றது. எல்லா சுழியத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீத இருக்கிற பூர்ணத்தையும் மாவில் டிப் பண்ணி நம்ம சுழியம் செஞ்சு எடுத்துக்கலாம். சுழியத்தை தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நார்மல் டேஸில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு யூஸ் பண்ணி சுழியம் செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நான் சுழியம் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த ரெசிபியை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுழியம் செஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. கண்டிப்பாக இந்த சுழியம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுழியம் மேலே இருக்கிற அந்த மேல் மாவு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றத நான் ஸ்பூனால் லைட்டாக உரசி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றத. சுழியத்தினுடைய மேல் மாவில் நான் லைட்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். என் கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டாமல் இருக்கும். எண்ணெயே குடிக்காமல் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது போலவே இந்த சுழியம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுழியத்துக்குள்ளே இருக்கிற பூர்ணம் நல்லா சாஃப்டாகவும் வெளியே இருக்கிற அந்த மேல் மாவு கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சுழியத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் இதே போல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சுழியம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.